இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 என்சிஆர்டி சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அந்த சாப்டரில் வந்து எக்ஸசைஸ் 12.1ல 5th சம் வந்து பார்க்கலாம். A hemispherical depression is cut out from one face of a cubical wooden block such that the diameter L of the hemisphere is equal to the edge of the cube. Determine the surface area of the remaining solid. இப்போ இதில் என்னன்னா இது வந்து ஒரு கியூபிக்கல் பிளாக்கு. இதில் வந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஒரு டிப்ரெஷன் வந்து இதாயிருக்குது. அதாவது இந்த கியூபிக்கல் பிளாக்ல வந்து மேலே வந்து ஒரு 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 ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷன்னா அது மேலேருந்து ஒரு ஹெமிஸ்பியர் இதை வந்து இப்படி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க இந்த கியூபிக்கல் உட்டன் பிளாக்ல. அப்போ இந்த பார்ட் மட்டும் இருக்காது, இது வந்து ஒரு பள்ளம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறமா ரிமைனிங் பார்ட் ஆஃப் அந்த ரிமைனிங் சாலிட்ல உள்ள அந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து எல். இப்போ கியூப், இது வந்து கியூப் தானே, ஸோ கியூப் ஏ ஈக்குவல் டு எல். ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷன் இதுவும் வந்து எல் தான். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு எல். இப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்ல, ஸோ எல் பை 2. இப்போ இந்த கியூபிக்கல் ஏரியாவில் வந்து அந்த ரிமைனிங், இப்போ வந்து அந்த ரிமைனிங் சாலிட்ல உள்ளதான் வந்து கேட்குறாங்க. அப்போ ரிமைனிங் சாலிட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு, இப்போ இதில் வந்து இந்த கியூபிக்கல் ஏரியாவில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க பாட்டம் இருக்கும், ரைட்டு லெஃப்ட்டு பேக் இது எல்லாமே இருக்கும், ஃப்ரண்ட் எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து அந்த டாப் சர்க்கிள் இது மட்டும் தானே பள்ளம் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்கல்ல, ஸோ அது மட்டும் இருக்காது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் மைனஸ் டாப் சர்க்கிள் ஏரியா. ஏன்னா டாப் சர்க்கிள் வந்து இருக்காது, ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு, டாப் சர்க்கிள் ஏரியா வந்து இருக்காது. இப்போ ஹெமிஸ்பியரில் வந்து ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் மட்டும்தான் நமக்கு. அப்போ ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபோட ஃபார்முலா வந்து 6a² மைனஸ் டாப் சர்க்கிள் ஏரியா வந்து πr² ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட இது வந்து 2πr². அப்போ 6a², இது மைனஸும் ப்ளஸும் வந்து மைனஸு, அப்போ வந்து πr² இதுனா நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம், கிரேட்டர் சிம்பிளை வந்து போட்டுருவோம், ப்ளஸ் πr². 6 இன்ட்டு ஏ வந்து எல், ஸோ அப்போ L² ப்ளஸ் பை ஆர் வந்து என்ன L/2, ரேடியஸ் வந்து L/2 தானே ஸ்கொயரு. அப்போ 6L² ப்ளஸ் πL² பை 2, சாரி 2 2 சார் 4 தானே, அப்போ πL² பை 4. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 4னா 6 4 சார் வந்து 24ங்கிறதுனால 24L², அப்போ πL² ஈக்குவல் டு, இப்போ இதில் வந்து நம்ம எதை எடுக்கலாம் வெளியில், L² வெளியில் எடுத்துடலாம். இதில் வந்து 4 இருக்குது. இப்போ L² பை 4, இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும் 24 ப்ளஸ் பை, இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு 6th சம். A medicine capsule is in the shape of a cylinder with 2 hemispheres stuck to each of its ends. Figure the length of the entire capsule is 14 mm and the diameter of the capsule is 5 mm. Find its surface area.
ஒரு மெடிசன் ஒரு கேப்சியூல் வந்து இருக்குது. அதோட ஷேப் வந்து எப்படி இருக்குதுங்கிறாங்கன்னா இட்ஸ் ஸ்லீண்டர் ஷேப்பில் வந்து இருக்குது. வித் 2 ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது. அதில் வந்து 2 ஹெமிஸ்பியர் வந்து ஸ்டக்காக இருக்குது அந்த எண்ட்ஸில். இதோட எண்ட்லையும் சரி இதோட எண்ட்லையும் சரி இதோட எண்ட்லையும் சரி இதோட எண்ட்லையும் வந்து அந்த 2 ஹெமிஸ்பியர் வந்து அதோட எண்ட்ல வந்து இருக்குது. the length of the entire capsule இதோட இந்த கேப்சூலோட entire length வந்து 14 mm. இதோட டயாமீட்டர் வந்து 5 mm. அப்போ இதோட ரேடியஸ் நம்ம என்னன்னாக்க 5 2 4 2.5 mm. அப்போ இதோட ரேடியஸ் வந்து என்னது 2.5 mm. இந்த சைடும் வந்து 2.5 mm தான். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள லென்த்தும் வந்து 2.5 mm தான். இப்போ என்டையர் லென்த் வந்து 14 mm, அதோட டயாமீட்டர் வந்து 5 mm, ரேடியஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் 5/2 mm அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் 5/2 mmனா அப்போ 2.5 mm, இதோட ரேடியஸ் வந்து என்ன 2.5 mm. இப்போ ஹெமிஸ்பியர் இதோட டயாமீட்டர் எவ்வளோ ஹெமிஸ்பியர், இந்த மெடிசன் கேப்சூலோட அந்த ஹெமிஸ்பியர் வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. அதோட டயாமீட்டர் வந்து 5 mm. அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2, அப்போ 5/2 mmன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீண்டர். இதில் வந்து ஸ்லீண்டர் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட அந்த ஷேப் இருக்கிறதுனால அப்போ ஸ்லீண்டர் D = இதுவும் வந்து 5 mm தான். ஸ்லீண்டரோட ஷேப்பும் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் அதுவும் வந்து 5 mm தான். அப்போ இதோட ரேடியஸ் என்னது 5/2 mm. இப்போ இதில் டோட்டல் ஹைட் எவ்வளோ 14. இந்த ஹெமிஸ்பியரில் உள்ள எண்டையும் நம்ம வந்து இது பண்ணணும், இதில் உள்ள இந்த ரேடியஸையும் வந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் ஹைட்டோட இது வந்து 14 mm மைனஸ் இதில் ஒரு 2.5ம் இதில் ஒரு 2.5ம் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 14 மைனஸ் இப்போ 2 4 இதில் ஒரு 5 அதில்னா 5. அப்போ 14 மைனஸ் 5 வந்து 9 mm. அப்போ ஹைட் ஆஃப் அந்த சிலிண்டர் வந்து 9 mm. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேப்சியூல் தான் வந்து கேட்குறாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேப்சியூல் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேப்சூல். அப்போ இதில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இதில் வந்து என்ன 2 இது இருக்குது, சிலிண்டரும் ஹெமிஸ்பியரும். அப்போ ஹெமிஸ்பியர் இதில் வந்து இதுலேயும் வந்து 2 கர்வ்டு சர்ஃபேஸ், இதில் ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ் இதில் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் 2 இருக்கிறதுனால ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பியர் இதில் வந்து 2 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஏன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 2 இது இருக்குது, அதனால 2 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2πRh ப்ளஸ் இந்த 2 இன்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2πr². இதில் உள்ள 2 அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr². அப்போ 2πRh plus 2 2s are 4πr² equal to 2 into பையோட வேல்யூ 22/7 into r எவ்வளோ சாரி r வந்து 5/2 நெக்ஸ்ட்டு ஹைட்டு அது வந்து 9 கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா, ப்ளஸ் 4 into பையோட வேல்யூ 22/7, r வந்து 5/2 into 5/2. இப்போ இதில் வந்து இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2வும் இதில் வந்து 2 இருக்கும் பேலன்ஸு, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 22 into 5 அப்போ 110 into 9/7 ப்ளஸ் 5 5s are இதுவும் வந்து 22 into 5 வந்து 110 தான். அப்போ 110 into 5/7 உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே போட்டுறேன். இப்போ 110 into 9 எவ்வளோ 990
by 7 plus 5 into 11 550 by 7. இப்போ டோட்டலாக இது பண்ணியாச்சு. இப்போ 990 plus 550 10 14 15 அப்போ 1540 by 7. இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணோன்னா 7 2s are 14 7 2s are 14 0. அப்போ 220 millimeter square. மில்லிமீட்டரில் தானே இது இருக்குது. ஸோ millimeter square. இன்றைக்கி நம்ம மேத்ஸ் என்சிஆர்டி கிளாஸ் 10 சாப்டர் 12 வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் எக்ஸசைஸ் 12.1ல் 7th சம் வந்து பார்க்கலாம். A tent is in the shape of a cylinder surmounted by a conical top. If the height and the diameter of the cylindrical part 2.1 meter and 4 meter respectively, and the slant height of 2.8 meter, find the area of canvas used for making the tent. Also find the cost of the canvas used for making the tent. Find the cost of canvas of the tent at the rate 500 meter square. Per meter square வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து சொல்கிறாங்கன்னா 500. Note base of the tent will not be covered with canvas. இப்போ இதில் வந்து ஒரு டென்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குதுன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. டாப் வந்து கோனிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. இப்போ இதோட ஹைட் என்ன அப்படின்னாக்கா இதோட ஹைட் வந்து 2.1 மீட்டர். அதே மாதிரி இந்த கோனிக்கல் இது வந்து அந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.8 மீட்டர். இதோட டயாமீட்டர் வந்து என்ன இருக்குது? டயாமீட்டர் வந்து 4 மீட்டர் இருக்குது. டயாமீட்டர் வந்து 4 மீட்டர் இருக்குது. இப்போ இந்த டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேன்வாஸ் வந்து தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதோட காஸ்ட் வந்து ரேட் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 500 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் பாத், இந்த சிலிண்ட்ரிக்கல் பாத்தோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். சிலிண்ட்ரிக்கல் பாத் டயாமீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்போ ரேடியஸ் இதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் பை 2. அப்போ 4/2 ஈக்குவல் டு 2 மீட்டர். ரேடியஸ் வந்து 2 மீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 2.1 மீட்டர். இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் பாத்தோடது. இப்போ கோனோட இது வந்து இதுவும் வந்து கோனோட டயாமீட்டரும் சேம் தானே. ஸோ 4 மீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2 4/2. இதோட ரேடியஸும் 2 மீட்டர் தான். இதோட லென்த்து கோனோட லென்த் வந்து 2.8 மீட்டர். இப்போ இதில் உள்ள நம்ம வந்து ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் நீடர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் கேன்வாஸ் நீடர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து இந்த சிலிண்டரில் உள்ள அந்த ஹோல் இதுவும் இருக்கும். அப்போ வந்து அந்த சிலிண்டரில் உள்ள ஹோல் இதுனா நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது. ஸ்லோ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் நீடட். இதில் நமக்கு டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனோட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து πr/L. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πr/h. பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து ரேடியஸ் வந்து 2. லென்த் வந்து எவ்வளோ? லென்த் வந்து 2.8 ப்ளஸ் 2 × 22/7. ரேடியஸ் வந்து 2. ஹைட் வந்து 2.1. இப்போ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 7 4s are 28. இங்கே பாயிண்ட் இருக்குது. அப்போ 0.4.
அதே மாதிரி இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 7 3s are 21. இங்கே பாயிண்ட் இருக்குது, அப்போ 0.3. இப்போ 22 இன்ட்டு 2 வந்து 44 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 2 இன்ட்டு 22 எவ்வளோ 44 இன்ட்டு 2 88 இன்ட்டு 0.3. இப்போ 44 4 4s are 16 17 இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ 17.6 ப்ளஸ் 88 3 4s are 24 26 இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ 26.4. ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். 10 12 13 14 3 4. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சிரோன்னா அப்போ 44. அப்போ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் நீடட் வந்து ஏரியா ஆஃப் கேன்வாஸ் நீடட் ஈக்குவல் டு 44 ஸ்கொயர் மீட்டர். இப்போ நமக்கு வந்து காஸ்ட்டும் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து என்னது 500 ருபீஸு. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ்ட் வந்து 500. ஸோ 44 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 44 இன்ட்டு 500. 44 இன்ட்டு 5 4s are 20 22. இதில் ஒரு 0. அப்போ 22,000.